டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் தமிழோட வெயிட்டேஜ் மார்க் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எந்தெந்த யூனிட்டில் எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழை வந்து ஃபஸ்ட்டு வந்தவங்க பார்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்காங்க. பார்ட் சியில் வந்து மொத்தம் 7 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் யூனிட் 1 வந்து இலக்கணத்தில் வந்து 25 கொஸ்டின். அடுத்து யூனிட் 2 சொல்லகராதி, அதில் 15 கொஸ்டின். யூனிட் 3 எழுதும் திறன் 15 கொஸ்டின். யூனிட் 4 கலை சொற்கள் 10 கொஸ்டின். யூனிட் 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 கொஸ்டின். யூனிட் 6 எளிய மொழிபெயர்ப்பு, அதில் 5 கொஸ்டின். யூனிட் 7 இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதில் 15 கொஸ்டின். டோட்டலாக 100 கொஸ்டின் 150 மார்க்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் தான் அதிகமாக தமிழில் இலக்கணம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இலக்கணம் ரொம்ப ஈஸின்னு நினச்சிடக்கூடாது. ரொம்ப மைன்யூட்டாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்த டாப்பிக்கெல்லாம் புக்கில் நம்ம எங்கெங்கே கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேர் டு ஸ்டடி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேர் டு ஸ்டடி வேணும்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்.